மீட்டுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பிடிச்சதுங்கண்ணா. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன வந்துச்சுங்க? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 1 பவுன் தங்கங்கண்ணா. 1 பவுன் தங்கம்ங்களா? எந்த ஏரியாவில் ஓட்டுனீங்க? சக்தி காலேஜ்லிங்கண்ணா. ஓ, சக்தி காலேஜில் நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸா? ஆமாங்கண்ணா. சந்தோஷம் தம்பி. இங்கேருந்து கூட எங்கள் ஏரியாவில் இருந்து காலைகளாக வந்துச்சு. சரி. ப்ரைஸ் வாங்கி புது பொண்ணை அவரோட ஒய்ஃப் விட்டுட்டு இங்கே வர்றாருன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. அவ்வளோ ஒரு ஆர்வம். ஆமாங்க. சில்தான் இருக்குங்க. ஆனால் நம்ம குரூப்பும் நம்ம வண்டிக்குன்னு ஒரு நம்பர் இருக்குங்களா? 70 ஏங்க. 70 டி யுவராஜ் தலைவர் ரெடியார் வரும். தலைவர் ரெடியார் வரும். சரிங்கண்ணா. இப்போ ஏதாவது நம்ம காலை எத்தனைங்கண்ணா ப்ரைஸ் வாங்கியிருக்கு இதுனா வரைக்கும்? 200 மீட்டரில் 7வது ப்ரைஸுங்க. சரிங்கண்ணா. 300 மீட்டரில் 5, 6, 7. சரிங்க. 20 4 சொடி ப்ரைஸ். நான் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்குது நம்மளுக்கு? மாட்டுக்கு லாடம் போடுறது தாங்க இப்போ. இப்போ பாடுறதுங்கன்னா இந்த மாட்டுக்கு லாடம் போடுறதுக்காகத்தான் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து மாட்டுக்கு வந்து இன்றியமையாத லாடம்னு சொல்லுவாங்க. கால் தேய்மானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு ராடில் செய்கிறாங்க. இது மாடு வச்சுருக்கிற அனைத்து நண்பர்களுக்கு தெரியுங்க. மாடு குழாம்பு தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இரும்பு மெட்டீரியல் செய்யப்பட்ட ஒரு இதுங்க, அது பேர் லாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இப்போ இந்த காளைக்கு மாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த கால் அந்த இரும்பு ராடால் செய்யப்பட்ட இதுதான், இதுக்கு தான் பேர் லாடம்னு சொல்லுவாங்க. இவர் அந்த லாடத்தை மாற்றக்கூடிய தொழில் தான் செய்கிறாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லாடம் வந்து மாட்டுக்கு சில லாடங்களெல்லாம் உளுந்துருச்சு கீழே, பார்த்தாலே தெரியும். அந்த பூனை லாடத்தை மாற்றுறதுக்காகத்தான் செய்கிறாங்க. தெரியுதுங்களா? கீழே அந்த மேலே தட்டுறாரு பாருங்க, ஆணி பிடுங்குறாரு. அந்த இடத்துல தான் அந்த லாடை இங்கேயோ வர்ற வழியில் விழுந்துருச்சு. அது இப்போ மாற்றுறதுக்காகத்தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அரை மணி நேரத்தில் ஆளுக்கு எவ்வளவு இருக்குது? ஐயமா படுத்துக்க மாட்டோம். இருக்குங்கண்ணா இதுனா நான் 9 மணிக்கு போட்டலாம். எல்லாம் குளிங்க போய் நாங்களும் குளிக்கதான் போகிறோம். குதிரை குளிக்க வச்சுட்டு நீங்கள் குளிக்கலையாப்பா? பரவாயில்ல, இது கூட ஏதோ ஒன்று இருக்கிற ஆரம்பத்திலே நாடம் போடவே உடம்பு பண்ணி விட்டுட்டேன். எதுங்க எக்ரெட்டுக்கு நாடமெல்லாம் வந்து உடம்பட்டில் போரு இங்கே வந்து குமார் வச்சா போட்டு போயிட்டு கால் தாக்கிட்டு சினிமாவுக்கு வாய்ப்புகள் தான் கிடைக்கும். ரெண்டு இருக்கு, மின்னத்தங்கால மட்டும்தான் இருக்குது. அதனால போட சொல்லிட்டு இல்லைங்க. மாப்பிள்ளைய கூட்டு வந்து நம்ம கார் பூரா லாடம் போச்சு. அதை பூரா பிடிங்கி போட சொல்லு. மாடு 2 லாடம் கிடைக்குது. கட்டித்தலும் போட்டா போடுது. குட்டி மாறி
முனீஸ்வரி குட்டியா தப்பு அதான் அந்த ஓட்டுறதுக்கு அதை பார்த்து போட்டு கம்பெனி விட்டேன் ஓட்டில் உங்களுக்கு சத்தம் போட்டு திரும்பி பார்க்கலீங்க ஆமாங்க காரி வயசு இங்கே முடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வேணும் அம்மா வந்துருக்கு அது சரி அந்த கேப்பில் தான்டா கடிக்குது நல்லா ஆமாம் ஏய் பேசுறது ரத்தம் வருது அப்படியே ஓட்டு சரவணண்ணா வேலையெல்லாம் தெரியுமாண்ணா நைட் சொல்லியிருக்கோம் கொண்டு சரியில்லைக்குதா அது டேய் உங்களுக்கு வண்டிக்கு பேசியாச்சு அந்த வண்டிக்கு அங்கே தான் இருந்துச்சு சபரி வண்டி இங்கே ஓட இருக்கா வண்டி நாங்கள் வந்து எப்பவும் அமாவாசை திருமூர்த்தி மலை மாலை கோயில் கோட்டமாரியம் கோயில் எல்லா கோயிலும் கொடுமுடி எல்லாம் ஓட்டுவோம். இப்படி சில நேரத்தில் லாடங்களை விழுந்தால் ஆசாரி வந்து லாடம் போடுவார். எங்களுக்கு இந்த கலாச்சார குதிரை வண்டி ஒன்று மாட்டு வண்டி ஒன்று நாங்கள் பாரம்பரியம் ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் இதுவரை அப்படியே எத்தனை கார் பைக் வந்தாலும் நாங்கள் இந்த மாட்டு வண்டி விட மாட்டோம். மாட்டு வண்டியில் முள்ளங்கி வளஸ் காரத்தூருக்கு அடுத்து தாராவரத்துக்கு உடுமப்பேட்டைக்கு சென்ட்ரு 20 கிலோமீட்ரு. இந்த மாட்டுக்கு லாடம் போடுறாங்க இல்லைங்க? ஆமாம். அது எந்த அளவுக்கு முக்கியங்கண்ணா? லாடம் இல்லைங்கும்போது மாடு போகாது. என்ன நம்ம தேஞ்சு போயிடும், குழம்பு நம்ம தேஞ்சு போயிடும். நாம் எப்படி காலையில் செருப்பு போடணும்னா முள்ளே இருதில்ல, ஆமாங்க, அது மாதிரி